ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 ஜனவரி 2025. இன்னைக்கு பரம சிக்ஷக் பரம் பிதா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், मनसा सेवा बेहद की सेवा है। जितना आप मनसा से वाणी से स्वयं सैंपल बनेंगे तो सैंपल को देख करके स्वतः ही आकर्षित होंगे। இந்த மனதின் மூலமான சேவை என்பது எல்லைக்கப்பாற்பட்ட சேவை. எவ்வளவு பேருக்கு வேணாலும் பண்ணலாம். ஒரு சாப்பாடு போடணும், நம்மளால எவ்வளவு பேருக்கு மேக்சிமம் போட முடியும்? கஷ்டம் இல்லையா? ஆனா மனசா சேவை நீங்க என்டையர் உலகத்துக்கும் செய்யலாம், முழு உலகத்துக்கும் செய்யலாம், 800 கோடி பேர் ஆத்மாக்களுக்கும் செய்யலாம். சோ இது எல்லையற்ற சேவா இது. அப்போ எந்த அளவிற்கு நீங்கள் மனதின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நீங்க உங்களோட நடத்தையில சாம்பிளா இருப்பீங்களோ, அப்ப இந்த சாம்பிளை பார்த்து மத்தவங்களுக்கு ஒரு பிரேரணை வருமா? எவ்வளவு நல்லா இருக்காங்க, எப்பவுமே அப்படியே காமா இருக்காங்க, எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ உங்களுடைய ஸ்திதியை பார்த்து மற்றவர்களுக்கும் ஒரு பிரேரணை வரும், நாமும் இப்படி இருக்க வேண்டும். कोई भी स्थूल कार्य करते हुए मनसा द्वारा வைப்ரேஷன்ஸ் फैलाने की सेवा करो. எந்த ஒரு ஸ்தூலமான உடல் மூலமான காரியங்கள் செய்தாலும் சரி, பாபா சொல்றாரு மனதின் மூலமாக வைப்ரேஷன்ஸ் அதிர்வலைகளை பரப்பக்கூடிய சேவை செய்யுங்கள். சக்கர் முரளி சொல்லல, கை வேலை செய்து, ஆனா என்னுடைய உள்ளம், என்னுடைய இதயம், மன புத்தி எங்க இருக்கு? பாபா கிட்ட இருக்கு. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க காரியங்கள் செய்தாலும் சரி, மனதின் மூலமாக சுத்த சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்குங்கள். जैसे कोई बिजनेसमैन है तो स्वप्न में भी अपना बिजनेस देखता है, ऐसे आपका काम है विश्व कल्याण करना. யாரோ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா அவர் கனவுல கூட அந்த டிரான்சாக்சன்ஸ் தான் ஞாபகம் தான். இதை கொடுக்கணும், இதை பண்ணணும், இதை வாங்கணும், அதனுடைய சிந்தனைகள் அப்படியே அதுல மூழ்கி போயிருக்கிறார். அதனால கனவுலயே அதான் வருது. அப்ப நம்மளுடைய ஆக்குபேஷன், என்னுடைய தொழிலே என்னவா? உலகத்துக்கு நன்மை செய்யணும், எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அது இயற்கையா இருக்கலாம், இல்ல மனித ஆத்மாக்களா இருக்கட்டும், இல்ல விலங்கினங்களாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், அக்ஞானியா இருக்கட்டும். சோ இதுதான் உங்களுடைய தொழில்னும் போது உங்களுக்கு கூட கடவுளை கூட எது வரணும்? யாருக்கு என்ன எப்படி நல்லது செய்யறது, இது உங்களுக்கு சிந்தனையில அப்படி இடைவிடாது வர வேண்டும். यही आपका ऑक्यूपेशन है, इस ऑक्यूपेशन को स्मृति में रख सदा सेवा में बिजी रहो. ஆக இதுதான் உங்கள் தொழில் என்றால் எது? விஸ்வ கல்யாணம். இந்த தொழிலை உங்கள் நினைவில் வைத்து சதா நீங்கள் இந்த சேவையில் முனைப்புடன் இருங்கள், பிஸியாக இருங்கள். இந்த தொழிலே இதுதான். நல்ல உதாரணம் சொன்னார்ல, யாருக்கு ஒரு பிசினஸ் இருக்குமோ, அப்ப அந்த கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வரணும், இவ்வளவு ஸ்டாக் வைக்கணும், இது நல்லா வியாபாரம் ஆகுது, இதை நம்ம ஸ்டாக் நிறைய வைக்கணும், இதை சேல் பண்ணணும், இதை இப்படி எக்ஸிபிஷன் அதுல வெளியில வைக்கணும், சுத்தி சுத்தி அதுல எப்படி வருமானம் சேமிக்கிறது, அதுல எப்படி லாபத்தை கொண்டு வர்றது அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப பாபா சொன்னாரு, உங்களுடைய ஆக்குபேஷனும் சதா மனசா சேவை செய்யறது தான். அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும்? அதை பிஸியா இருக்கணும். இப்ப நம்ம யாருக்கு சேவை பண்ணலாம்? யாருக்கோ உடம்பு சரியில்லைனாங்க அவங்களுக்கு பண்ணலாம், யாருக்கோ ஏதோ பிரச்சனை சொன்னாங்க அவங்களுக்கு பண்ணலாம், இப்ப இயற்கைக்கு பண்ணலாம், இப்ப உலகத்துக்கு பண்ணலாம், இப்ப என் சரீரத்துக்கு பண்றேன், இப்ப என் கூட இருக்கிறவங்களுக்கு பண்றேன், இப்ப என் வீட்டுக்கு பண்றேன், இப்ப என்னோட ஃபேமிலிக்கு பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்றேன், உலகத்துல வீக்கே ஆத்மாக்களுக்கு பண்றேன், அக்ஞானி ஆத்மாக்களுக்கு பண்றேன். எங்கேயோ எர்த்குவேக் வந்தது, எங்கேயோ அது போல நெருப்பு பிடிச்சது, எங்கேயோ காத்தடிச்சது, வெள்ளம் வந்தது, அங்க பண்றேன். உங்க தொழில், ஏன்னா இதுல உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கு. தொழில் எப்ப பண்ணுவாங்க? வருமானம் இருந்தா பண்றாங்க. பிசினஸ்ல பணம் வருது, பைசா வருது, குஷி வருது, பண்றாங்க. இப்ப பாபா நம்ம புரிய வச்சிருக்கிறாரு, நீங்க மனசா சேவா பண்ணும்போது அதுல பிஸியா இருந்துட்டீங்கன்னா நீங்க குஷியா இருப்பீங்க, ஆசீர்வாதம் கிடைக்குது. சோ அதுக்கான காரணங்களை அப்ப அங்க பிசினஸ்ல அவங்க பொருளை தேடி தேடி வாங்கி வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வச்சா நல்லா சேல் ஆகுது. நம்ம கூட என்ன பண்ணணுங்கிறாரு, உங்க தொழிலே இதான்னும் பொழுது எப்ப எதுக்கு நான் மனசா சேவை பண்ணணுங்கிறது மனம் புத்தி அது பின்னாடி ஓடிட்டே இருக்கு. எதுக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், ஏன்னா எனக்கு அது ஒரு குஷி வருது, நான் எக்ஸ்பர்ட் ஆயிடுறேன். அதனால பாபா இன்னைக்கு நல்லா புரிய வைக்கிறாரு, இதை உங்களுடைய தொழிலா நீங்க வச்சுக்கோங்க. இதை சொல்லுவாங்க இல்லையா, வீடு ஏதாவது சரியில்லை, கச்சமச்சா இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க வீட்டுல,
இதே தொழிலா போச்சு உங்களுக்கு. நான் எடுத்து எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறேன், நீங்க எடுத்து எடுத்து குப்பை போட்டுட்டே இருக்கீங்க. அது நேச்சர். அந்த மாதிரி பாபா நமக்கு என்ன சொல்றாரு, விஸ்வ கல்யாண், உலக நன்மை, அது உங்களுடைய தொழிலா ஆக்கிக்கோங்க. அதாவது மனசா சேவாங்கிறது உங்களுடைய தொழிலா, நேச்சரா வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.